அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுறேன். நீங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மகர ராசி மற்றும் மகர லக்னம். மகரம்னு சொல்லும்போதே மனசுக்குள்ளற 1000 கவலைகள். யாருக்குமே பயப்பட மாட்டீங்க. வேலை, சனி பகவானுடைய மூலத்திரிகோணம் பலம் பெறக்கூடிய வீடு இல்லாட்டியும், சனீஸ்வர பகவானுடைய 2 வீட்ல மகரம் வீடு முதன்மையான வீடு. காலபுருஷனுக்கு 10வது வீடு தொழில் ஸ்தானம். அப்போ ஒரு ஜாதகத்தை நம்ம எடுக்கிறோம். எடுக்கும்போது தொழில் எப்படிங்க இருக்குது? தொழில் நல்லா போகுமா? அப்படின்னு கேட்டா, முதல்ல அவங்க எந்த ராசியா வேணா இருக்கட்டுங்க. காலபுருஷனுக்கு 10வது வீடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அந்த அளவுக்கு ஒரு பேரும் புகழும் அதிகபட்சமாக வேலையில மத்தவங்கள விட 1000 மடங்கு எஃபோர்ட் போடக்கூடிய ராசி மகர ராசி. நிறைய விஷயங்கள் இன்னைக்கு சனீஸ்வர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, அடிச்சு நொறுக்கியிருக்காரு மகர ராசியை. தன்னுடைய வேலையை 7.5 சனி காலத்திலேயே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. வீரத்துக்கும் விவேகத்துக்கும் போர் போன ராசி. எதையுமே கலங்க வைக்காம இருப்பீங்க. மகரத்தை பொறுத்தவரையும் கலங்கினதா சரித்திரமே இல்லை. அதுவும் 4 பேர் முன்னாடி கலங்கினதா சரித்திரமே இல்லை. எவ்வளோதான் மனசுல கவலைகள் இருந்தாலும் கவலைகள் எல்லாத்தையும் பூட்டிட்டு அடுத்தது என்ன அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய ராசி. மனதளவில் கவலை வச்சுக்கிட்டாலும் யாருக்கிட்டையும் வெளிப்படையாமல் அந்த கவலை வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு இந்த கவலை அந்த கவலை அப்படின்னு சொல்லாத ராசி. ஏன்னா நல்லா தெரியும், மற்றவங்க இவங்க சொல்கிறதுனால அவன் வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷம்தான் படுவனே தவிர வருத்தப்பட மாட்டான். அப்போ மற்றவங்கள பற்றி அதிகமாக தெரியக்கூடிய ராசி. அதனால தான் நவகிரகத்தில் ஈஸ்வரன் பட்டம் பெற்றக்கூடிய ராசியோடைய அதிபதியாக உங்களுக்கு சனீஸ்வர பகவான் வராரு. நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா, ராசிக்கு 12ல் வந்தால் சனி பகவான், ராசிக்கு ஜென்ம சனி, அடுத்த ராசிக்கு 2ஆம் பாவத்தில் விரைய சனி, பாத சனி, இந்த மாதிரி நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் இன்றைக்குமே எங்களுக்கு அஷ்டம சனி ஜென்ம சனி நடக்கிற மாதிரி தாங்க இருக்குது மகரத்துக்கு. அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நிறைய வாழ்க்கையில் வாழ்வாதாரத்தையே பாதிப்பை ஏற்படுத்தியிருக்காரு. 2 கடப்பாரை வச்சு நெஞ்சில் குத்திட்டு போனால் எப்படி இருக்குங்க? அதனுடைய வலி எத்தனை வருஷத்துக்கு இருக்குங்க? ஒரு 5 வருஷம் 6 வருஷம் எதுவுமே வந்து பாதிப்பு இல்லை. ஆனால் வலி எவ்வளோ வருஷம் தொடங்கும். அந்த மாதிரி வலிங்கிறது வந்து இருந்துகிட்டே இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. எவ்வளோதான் மனவலி வேதனை இருந்தாலுமே முடியலைங்க. எவ்வளோதாங்க நாங்களும் அடி வாங்கிறது. மனசுக்குள்ளார 1000 கனவுகள், கற்பனை, ஆசைகள் இதெல்லாமே இருக்குது. இருந்தாலுமே வெளியே என்ன சொல்கிறாங்க, உனக்கு என்ன கல் மனசு அப்படின்னு திட்டிட்டு போகிறாங்க. என்னுடைய மனசை யாருமே புரிஞ்சுக்கல அப்படிங்கிற நிறையா வருத்தங்களும் ஏராளம். இது எல்லாமே நாங்கள் இனி விழுந்துட்டோமாங்க, எழுவோமாங்க அப்படிங்கிற மனக்கவலைகள் உங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது. இத்தனை நாள் இருக்கக்கூடிய ஆறுதல் கூட இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா இன்றைக்கி பாருங்கள், உங்களோட ராசிக்கு 4ஆம் அதிபதியும் நீசமாக இருக்கிறப்ப எல்லாத்தையுமே மனசில் வச்சுக்கிட்டு சிங்கம் மாதிரி வாழ்ந்து நீங்கள் இன்றைக்கி பொட்டி பாம்பாக அமைதியாக இருக்கீங்க. இருந்தாலுமே ஏதோ ஒரு தூரத்தில் சனீஸ்வர பகவான் காப்பாற்றிடுவார் எப்படியும் அப்படிங்கிற காம்ப்ரமைஸ் அப்படிங்கிறத மட்டும் பார்த்திங்கன்னா, இன்னும் எப்படி இருக்கிறோமோ அதே சூழ்நிலையில் கண்டிப்பாக காப்பாற்றிடுவார், நம்மளை கீழே இறக்க மாட்டார் அப்படிங்கிற மன தைரியமும் உங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது. இன்றைக்கி பாருங்கள், ராசிக்கு 7ஆம் இடத்துல சிவபகவான் நீசமாயி ராசி பார்க்குறாரு. அதாவது இதுக்கு மேலே ஒரு எண்டு இல்லையா, இதுக்கு மேலே ஒரு எண்டு இல்லையா. இன்றைக்கி தான் ராகு கேது ஒரு பக்கம் நிறைய பயத்தை காமிச்சிட்டு போயிருக்காங்க. வாழ்க்கையில் 4ஆம் இடத்தை சார்ந்த விஷயத்தில் நிறைய பயங்களை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அந்த பயம் ஏற்படுத்தி கொடுத்த வழியே இன்றைக்கும் யாராவது வந்து ஒரு விஷயம் நான் இதுதான் அப்படின்னு கேட்டால் நீங்கள் உடனே நம்ப மாட்டீங்க. உண்மையா இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே தெளிவாக இருக்கீங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி 4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மகரமாக இப்போ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இன்றைக்கி சனி பகவான் பேரை கேட்டாவே பயப்படுறீங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கலங்கி இருக்கீங்க. சனீஸ்வர பகவான் நீதிமாய் பொறுமைக்கான காரக கிரகம், நவகிரகத்தில் ஈஸ்வரன் பட்டம் பெற்றவர். என்ன சொன்னாலுமே மன அழுத்தத்தை அள்ளி தெளிச்சுட்டு கொடுத்துருக்காரு. மனவலி, மனவேதனை, நமக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற வருத்தம். இத்தனை நாளாக இவங்களுக்கெல்லாம் மாடு மாதிரி உழைச்சி நான் சாப்பாடு போட்டிருப்பேன், இவங்களுக்கெல்லாம் நன்றி விசுவாசமே ஏதாவது இருக்குதா அப்படிங்கிற அளவுக்கு மற்றவங்கள பார்த்து கேட்பீங்க. கேட்குற அளவுக்கு உங்களுக்கு மனவேதனைகள் இருக்குது. இத்தனை நாளாக யாரோ என்னமோ நினச்சிட்டு போயிட்டு இருந்திருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் தனக்குள்ளே பூட்டிட்டு, அது பாருங்கள், மனைவி பண்ணாலும் பரவாயில்ல, குழந்தைங்க பண்ணாலும் பரவாயில்ல, சுற்றி இருக்கவங்க எல்லாருமே பண்ணுறாங்க. ஒருத்தர் 2 பேர் இல்லைங்க. பைசா பிரயோஜனம் டெய்லி அனுதினமும் வந்து பார்த்திங்கன்னா, மகரத்தை பொறுத்தவரை செல்ஃபிஷ்ங்கிறது துளியுமே இல்லைங்க. 100 பேர் 10 பேர் 20 பேர் இருந்தாலும் எல்லாத்துக்கும் வாங்கி கொடுத்து எல்லாரையும் வாழ வைக்கக்கூடிய ராசி மகரம். இந்த பெருந்தன்மைக்கு பேர் போன ராசி. கோவத்தை விடாமல் அதை கெட்டியாக பிடிக்கக்கூடிய ராசி. எவ்வளோதான் கோவம் இருந்தாலும் வெளிக்காட்டாமல் அடுத்தவனுக்கு உதவக்கூடிய ராசி. கோவமாக உதவியான்னு கேட்டால் கோவத்தை ஓரமாக விதக்கிட்டு எவ்வளோதான் அவன் கெடுதல் பண்ணாலும் உதவக்கூடிய ராசி. அந்த உதவுற தன்மையாலே அவங்க நிறைய ஏமாற்றத்தை வாழ்க்கையில் சந்திச்சிட்டாங்க. இதெல்லாமே கடந்து வந்த பாதைகள். மகரத்தை பொறுத்தவரையும் கடந்து வந்த பாதைகள், கஷ்டங்கள். இனி வரக்கூடிய காலம் எப்படி இருக்க போகுது? குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய பரிவர்த்தனை ராசிக்கு 12ஆம் இடத்துல ஒரு கிரகம் பலம் பெறப்போகுது. இந்த பலத்தினால என்ன ஒரு யோகம் ஏற்பட போகுது? நாங்கள
மீண்டு எழுந்து வந்துருவோமா, கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிடுவோமா, சொத்தை காப்பாற்றிடுமா, தொழில் நல்லா அமையுமா, திருமண வாழ்க்கை நல்லா இருக்குமா, இஎம்ஐ எல்லாமே கட்ட முடியுமா, பொருளாதார உயர்வு இருக்குமா, அப்படியே ஸ்டேஜில் நிற்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி 1000 கருத்துக்கள் உங்கள் மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்கு. நிச்சயமாக இதுக்கு எல்லாத்துக்குமே சனீஸ்வர பகவானும் சரி, குரு பகவானும் சரி ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஓம் குரு பகவானே போற்றி போற்றி. அவர் பாதம் வணங்கி இந்த பயிற்சியினால் ஏற்படக்கூடிய பலன்கள், ஏன்னா இந்த பயிற்சினால என்ன ஆக போகுதுன்னு கேட்டிங்கன்னா, பரிவர்த்தனையை 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய பஞ்சமாதிபதி பஞ்சமஸ்தானத்துக்கே வரார். அப்போ 5ஆம் அதிபதி 5ல் வந்துதான் ஒரு யோகம் தானே. அப்போ இந்த யோக பலன்களை என்ன வழியாக உங்களுக்கு கொடுக்க போகிறாரு, எதிர்வரக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். முதல் தர யோகமாக யாருக்கும் பயப்பட மாட்டீங்க. எதிராளிகள்லாம் வந்து அடித்து துவைச்சிட்டு போயிட்டே இருப்பீங்க. இப்போ இத்தனை நாளாக வந்து தனித்தனியாக வந்துட்டு இருந்தவனுங்களாம் இன்றைக்கி கூட்டாக வரானுங்க, கூட்டாக பேசுகிறானுங்க, எங்கே போனாலும் உங்களை ஒதுக்குறானுங்க. இப்போ ஒதுக்குறது தான் முக்கியம். ஒதுங்கி ஓரமாக உங்களை வைக்கணும், யார் பக்கத்துலேயும் பேசக்கூடாது, தனிச்சிருக்கக்குண்டான வேலையை தான் சுற்றி இருக்கிறவன் பார்த்துட்டு இருந்தான். அது தெரியுங்க உங்களுடைய மைனஸ் என்ன அப்படின்னு. நீங்கள் எப்படி அடித்தா எப்படி அழுவீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அதே இடத்துல அடிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் கோவம்னா அந்த கோவத்திலேயே உங்களை பேசி கோவத்தை தூண்டி அதன் மூலியமாக செயல்பாடுகளை காமிச்சு உங்களை மற்றவங்க முன்னாடி இவன் கெட்டவன், இவன் வாய் பேசுகிறவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு செயலை காமிக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. இத்தனை நாள் நீங்களும் அவங்க விழிச்ச வலையில் விழுந்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கீங்க. இனி வரக்கூடிய காலங்களில் ஓடிருங்க எல்லாரும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு நல்ல பலன்கள். உங்களை பார்த்தாவே அவங்க எதிராளி என்னடா திடீர்னு இப்படி மாறிட்டான், நேற்று வரை நம்ம அடிச்சுட்டே இருந்தோம், அழுதுகிட்டே இருந்தான், இன்னைக்கு என்ன நம்மளவே எதிர்த்து பேசுறதுக்கு ஆரம்பிச்சிட்டான், என்ன ஆச்சு இவனுக்குள்ள அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல எதிரியை சமாளிக்கக்கூடிய பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். எப்பெல்லாம் 5ஆம் அதிபதி பலம் பெறதோ அப்பெல்லாமே நமக்கு நம்ம அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற எண்ணங்கள் கவலைகள் மனசில் போயிட்டே இருக்குங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் 5ஆம் அதிபதி 5லே இருக்கிறனால 12ஆம் இடத்துல இருக்குது. அப்போ நமக்கு பின்னாடி யாருமே இல்லைங்க. இப்போ ஒரு கிரகத்துக்கு ஒரு கிரகம் பின்னாடி நிற்கும் போது தான் அதோடைய பலம் இருக்கணும். நீ பார்த்து போ, நான் பின்னாடி இருக்கேன், நீ எதுவும் நினச்சிக்காத அப்படிங்கிற மாதிரி ஆறுதல் சொல்லி ஒரு கிரகம் தட்டிவிடும். எப்போவுமே ஒரு கிரகத்துக்கு பின்னாடி ஒரு கிரகம் இல்லாத போது நிச்சயமாக அந்த முன்னுக்கு இருக்கக்கூடிய கிரகம் தடுமாறும். அது மாதிரி இன்னைக்கு குரு பகவான் உங்களோட ராசிக்கு 12ல் இருக்கிறனால நீ இப்போ பார்த்துக்கலாம், ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு ஆறுதலை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அதனால் உங்களுடைய பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட உயர்வுகள் போகலாமா, தொழில் பண்ணலாமா, வேண்டாமா, ராசிக்கு 2ல் இருக்கார், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது, அதை எல்லாமே பயன்படுத்திக்கலாமா, இருக்கிறத வச்சே ஓட்டிடலாமா, ஊர் ரொம்ப மோசமாக இருக்குது, எப்படி இருக்க போகுது நமக்கு பொருளாதாரம், நமக்கு நல்ல நேரமாக இது சம்பாதிக்கிறதுக்கு, இந்த நேரம் போனால் இருக்கிறத விட அதிகமாக சம்பாதிக்க முடியுமா, இல்லை பாசத்தை காமிச்சு ஏமாத்திடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி 1000 கேள்விகள் உங்களுக்குள்ளே இருந்தாலும் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நிச்சயமாக இது ஒரு முதல் தர யோகம். அதாவது வேலை வாய்ப்புகளுக்கும் சரி, பிஸ்னஸ் தொழில் பண்ணிகிட்ருக்கேன், அன்றாடம் பிழைச்சிட்ருக்கேன், அன்றாட வருமானத்தை நம்பி நான் பிழைக்கிறேன், 100 ரூபா கிடைக்க வேண்டிய இடத்துல எல்லாமே எனக்கு 20 ரூபா 30 ரூபா தான் இங்கே கிடைக்குது. இனி வரக்கூடிய காலங்கள் உதாரணத்துக்கு சொல்கிறேன், பிளாட்ஃபார்மில் நான் தொழில் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கூட ஒரு உயர்வான ஒரு நேரத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். சின்ன முயற்சியில் பெரிய வெற்றி, லாபங்கள், அன்றாடம் குரு பகவானுடைய வழிபாடு மற்றும் தன்னம்பிக்கை அதிகரிக்க செந்தூரத்தை தொட்டு நெத்தியில் வச்சுக்கிட்டு ஒரு விஷயங்களும் ஆரம்பிங்க. நிச்சயமாக பழைய மாதிரி எப்படி இருக்கிற கெத்தா அதே மாதிரி வர ஆரம்பிச்சிடுவீங்க. பயம்னா என்னன்னு தெரியாத ராசி, சாதுவாக இருந்தாலும் காடு கொள்ளாத ராசி, நிறைய சனி பகவான் பிடிச்சதோடு சரி அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காரு, அப்படியே கூண்டில் போட்டு அடைச்சி வச்ச மாதிரி ஒரு ஃபீலிங். இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய பேச்சு, யதார்த்தம், செயல்திறன், வேகம், விவேகம், பயப்பட்டு ஓடின காலமெல்லாம் போய் நான் வரேன் நீங்களாம் ஒதுங்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் வந்துருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துருச்சு. அதனால் இனி வரக்கூடிய காலங்கள் 4 பேருக்கு வாழ்க்கைக்கு தேவையான அறிவுரைகளையும் ஆதாரங்களையும் நீங்கள் மற்றவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். நீண்ட கால திருமண தடை, அதாவது காதல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே போராடிட்டு இருக்கேன், காதலிச்சு திருமணம் பண்ணலான்ட்டு இருக்கேன், நடக்குமா நடக்காதா, நிறைய விஷயங்கள் மனசுக்குள்ளே போயிட்டுருக்கு, அதெல்லாம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி. ஒரு பக்கம் அரசாங்க சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கேன், அரசியல் சம்மந்தப்பட்ட தொடர்பில் இருக்கேன், இதில் எல்லாமே ஒரு பெரிய பதவி கிடைக்குமா, லவ் பண்ணக்கூடிய பொண்ணோட நிறைய சண்டை சச்சரவுகள் வருது, இது எல்லாமே சரியாகுமா, நிச்சயிக்கப்பட்ட மன வாழ்க்கை கேள்விக்குறியாகுது இருக்குது,
யார் யாரோ வந்து பஞ்சாயத்து பேசுகிறாங்க எங்களுடைய குடும்பத்தில் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு சூழ்நிலைகள் வந்துருச்சு. இனிமேல் இது எல்லாமே மாறுமா? இந்த கேள்விகளுக்கு நிச்சயமாக குரு பகவானுடைய அருளால் ராசிக்கு 12ல் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களை தள்ளுவார். தள்ளும்போது அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போவீங்களோ தவிர்த்து இனிமேலும் ஒருபோதும் வீழ்ச்சியை நோக்கி போக மாட்டீங்க. இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான். கோள்களுடைய சாரம் அனுதினமும் மாறும். இன்னைக்கு ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்தில் பயணிக்கும், நாளைக்கு அதே கிரகம் வேறு நட்சத்திரத்தில் பயணிக்கும். அப்போ பிறந்த கால ஜாதகம் அப்படிங்கிறது 100% வந்து உண்மையானது. அப்போது பிறந்த கால ஜாதகப்படி பலன்கள் பார்ப்பதே சிறங்கு. அதுவே வந்து பார்த்திங்கன்னா துல்லியமானது. நீங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.